ஜாம்பவானும் விபீடனனும் ராமனை வந்து அடைந்தார்கள். ராமன் உடனே விழித்தவன் போல விபீடனனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி. அதுல இருந்து பாடல் தொடங்குகிறது. அவன் என்ன தொடங்குகிறான் அப்படின்னா, விபீடனனை இந்த போர்க்களத்துல எதற்கு அனுப்பினான்னா, வீரர்களுக்கு உரிய உணவினை நீ கொண்டு வான்னு அனுப்பினான். அவ்வாறு வீடனன் சென்ற வேளையில இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை இவர்கள் மீது ஏவினான். அதனால மயங்கிய நிலைக்கு உட்பட்ட ராமன் இலக்குவனும் மற்றைய வீரர்களும் விழுந்து கிடப்பதை பார்த்து துயரத்தால் மயங்கிய நிலைக்கு போன ராமன் விழித்து கொண்ட உடனே அருகிலே வீடனனும் ஜாம்பவானும் இருப்பதை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு என்ன ஆயிற்றுன்னு அவனுக்கு தெரியல. மாறாக, நான் உனக்கு இடப்பட்ட வேலையை செய்தாயா, உரிய உணவினை கொணர்ந்தாயான்னு ஆரம்பிச்சான். ஏவிய காரியம் இயற்றி எய்தினை நோவிலை வீடனா என்று நோக்கி பின் தா அரும் பெரும் புகழ் சாம்பான் தன்னை நீ ஆவி வந்தானை கொல் என்று அருளினான் அரோ. ஏவிய காரியம் வீடனனே, உனக்கு நான் என்ன ஏவினேன், உனக்கு என்ன கட்டளை இட்டேன், உணவினை கொண்டு வா என்று. ஆகவே அந்த உணவினை கொண்டு வந்தாயா? இயற்றி எய்தினை, நான் சொன்ன வேலையை செய்து எல்லோருக்கும் உணவு கொண்டு வந்தாயா? நோவிலை, இந்த பிரம்மாத்திரம் உன்னை எந்த விதமான துன்பத்தினுக்கும் உட்படுத்தவில்லையா வீடனா என்று நோக்கி வீடனனை பார்த்து அப்படி கேட்டதற்கு பிறகு அருகில் இருந்த ஜாம்பவானை பார்த்தான். பின் தா அரும் பெரும்புகழ் சாம்பான் தன்னை, அதாவது குற்றமற்ற தான்னா குற்றம், தா அரும்னா குற்றமே இல்லாத உண்மை புகழுக்கு உரியவனாகிய ஜாம்பவானை பார்த்து நீ ஆவி வந்தானை கொல், நீ உயிர் வர பெற்றனையன், அவனும் இறந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம், உனக்கு மட்டும் எப்படி உயிர் வந்தது, ஆவி வந்தானை கொல் என்று அருளினான் அரோ என்று. ராமன் அருளினான்னா கேட்டான் அர்த்தம். அந்த இடத்துல அரோன்றது அசை, ராமன் கேட்டான் இவர்கள் இருவரையும் பார்த்து. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஐயன் மீறு நமக்கு உற்ற அழிவு இது ஆதலின் செய்வகை பிரிது இலை, உயிரின் தீர்ந்தவர் உய்கிலர், இனி செயற்கு உரியது உண்டு எனின் பொய்யிலீர் புகழுதீர் புலமை உள்ளத்தீர். ராமன் அடுத்த கேள்வி கேட்டான். ஐயன் மீர்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஜாம்பவானையும் வீடனையும் உட்படுத்தி பன்மையில கேட்கிறான். இது நமக்கு உற்ற அழிவு ஆதலின், இது நமக்கு ஏற்பட்ட பெரியதோர் அழிவு, எல்லோரும் இறந்து போயிருக்கிறார்கள். செய்வகை பிரிது இல்லை, இதற்கு மாறாக என்ன செய்வது வழி உண்டா தெரியல. உயிரின் தீர்ந்தவர் உய்கில், இந்த பிரம்மாஸ்திரத்தினால் உயிர் விட்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இனி செயற்கு உரியது உண்டு எனின், இனி மேலும் இந்த போரினை தொடர்ந்து செய்தற்கு ஏதாகிலும் வழி வகை உண்டு என்றால் பொய்யிலீர் புலமை உள்ளத்தீர் புகழீர், பொய்யில்லாத அறிவு சான்ற மனத்தை உடையவர்களாகிய ஜாம்பவானே வீடனனே, இதான் உண்மை நிலவரம் எனக்கு தெரிகிறது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும், உங்கள் அறிவினாலும் அனுபவத்தினாலும் எனக்கு எடுத்து சொல்லுங்கள்னு சொன்னோம். ரொம்ப அழகா ராமனுடைய அந்த மனோநிலை எனக்கு ரொம்ப பிடித்த இடம். சீதை என்று ஒருத்தியால் உள்ளம் தேம்பிய பேதையேன், சிறுமையால் உற்ற பெற்றியை யாது என உணர்த்துகேன், உலகொடு ஈர் ஊரா காதை வன் பழியொடும் நிறுத்தி காட்டினேன். ரொம்ப வருத்தப்படுறான் ராமன். இந்த சீதை என்ற ஒருத்தியினால் இவ்வளவு பெரிய அழிவை சந்திக்க வேண்டிய நிலை வந்ததேன்னு வருந்தினான். சீதை என்று ஒருத்தியால் உள்ளம் தேம்பிய, சீதை என்கின்ற ஒரு பெண்ணின் காரணமாக மனம் வருந்திய பேதையே, சிறுமையால் உற்ற பெற்றியை, அறிவிலியாகிய நான் என் கீழ்மையால் அடைந்த தன்மை, எல்லாவற்றையும் துறந்து உங்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த போர்க்களத்துல ஈடுபடுத்தி எல்லோரினுடைய மரணத்தினுக்கும் நான் காரணமானேன். ஏன் நான் காரணமானேன்? சீதையின் மீது நான் கொண்டிருந்த ஆசை, அவளை பிரிந்ததினால் அவளை மீண்டும் பெற வேண்டும் என்கின்ற தேவை,
ஆகவே முட்டாள்தனமாக நான் செய்த செயலினால் உங்கள் எல்லோருக்கும் மரணத்தை தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விட்டேன். என்னுடைய கீழ்மையான புத்தியை நான் என்ன சொல்வது, யாது என உணர்த்துகேன். இதை எப்படி நான் சொல்லி ஆறுதல் தேடுவது? என்னை காட்டிலும் மோசமானவன் யாரும் இருக்க முடியாது. உலகோடு ஈர் ஊராக்காதை, உலகத்தோடு பொருந்தாத என் வாழ்க்கை முறை இருக்க, என் வாழ்க்கை நடைமுறை. நாடு துறந்து காட்டுக்கு வந்து, காட்டுல மனைவியை பிரிந்து, பிரிந்த மனைவியை தேடி கண்டுபிடித்து அவள் இருக்கக்கூடிய இடத்தினுக்கு படையோடு வந்து, யார்கிட்ட நடக்கும்? எவனாவது ஒருத்தன் ஒத்துப்பானான்னு யோசிச்சு பாருங்க. உன் மனைவியை நீ இழந்தாய் என்றால் அது உன் தலையில் எழுத்து போய் தேடு என்று எல்லோரும் கை கழுவி இருக்கலாம். ராமனுக்கு இல்ல, அதான் ராமனுக்கு வருத்தம். யாரோ ஒருவரிடம் போய் கேட்ட பொழுது என்னால் முடியாது, நீ என்னை வேண்டுமானால் வாலியிடமிருந்து காப்பாற்று, ஆனால் உனக்காக உன் மனை சீதையை தேடக்கூடிய பொறுப்பு என்கிட்ட கொடுக்காதன்னு சுக்ரீவனும் சொல்லி இருக்கலாம். யாரேனும் ஒரு இடத்துல மறுத்திருப்பதற்கு வாய்ப்புண்டான யாரும் மறுக்கல. என் மீது கொண்ட அன்பினால், என் மீது கொண்ட நட்பினால் எல்லோரும் எனக்காக நான் இழந்த என் மனைவியை தேடுவதற்காக வந்தீர்கள். இந்த மாதிரி உலகத்துல வேறு எவனேனும் ஒருவனுக்கு நடந்திருக்குமா இந்த மாதிரி? இல்ல, அந்த காலத்திலையும் நடக்கல, இந்த காலத்திலையும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிடைக்கலையா, முடிஞ்சா தேடிப்பார், இல்லைன்னா இல்லைன்னு முடிச்சிடும், அவ்வளவுதானே. எப்படியெல்லாம் இன்றைக்கு சமூகம் மாறி இருக்குன்னு பாருங்க. அதனால ராமன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்ற அனுபவங்கள் உலகில் யார் ஒருவரும் பெற்றிருக்க முடியாது. இதை யாரேனும் உலகத்தில் எடுத்து சொன்ன நம்பவும் மாட்டார்கள். வன் பழியோடும் நிறுத்தி காட்டினேன், கொடிய பழியோடும் பொருந்துமாறு என் வாழ்க்கையை எல்லோருக்கும் சான்றாக எடுத்து காட்டி இருக்கிறேன். என்னை போன்றதொரு கீழான மனிதன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிறான் ராமன். உலகத்திலேயே 2 பெரிய கொடுமை உண்டு என்பார்கள். ஒன்று, தன் மரணத்தை தானே எதிர்நோக்கி காத்திருப்பது. இரண்டாவது, தன்னுடைய வாழ்நாளிலே தான் செய்த தவறையெல்லாம் நினைவுபடுத்தி அதற்காக தனிமையில வருந்துவது, the self cursing. அதே போல தன்னுடைய மரணத்தினுக்காக நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த 2 மனித வாழ்க்கைக்கு மிக கொடுமையானதொரு தண்டனை. இதுதான் உண்மையான நரகம். நாம் மரணிக்க போகிறோம், நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் படிப்படியாக செயலிழந்து கொண்டே வருகின்றன. உடனாக அந்த மரணம் வந்தால் பரவாயில்லைன்னு ஆர்வம் காட்டுவோம். ஆனால் அந்த மரணம் வருகின்ற நேரம்தான் வரும், அதை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு நாளை கழித்து கொண்டிருப்போம் பாருங்க. அதை மாறி கொடுமை உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவ்வாறு ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க காது மட்டும் தெளிவா இருக்கும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நம்மை பற்றி பேசுகிறார்களோ அதெல்லாம் நம்ம காதுல விழும். ஆனால் அதற்கு மாறாக பதில் சொல்லவோ எழுந்து செயல்படவோ உடல் ஒத்துழைக்காது. இதனை போன்றதொரு நரகம் வேறு எதுவுமே கிடையாது. சில திரைப்படங்கள்ல இதை வேடிக்கையாக கூட காட்டுவார்கள், ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன் இன்னமும் போகாமல் இழுத்து கொண்டு இருக்கிறதுன்னு பல திரைப்படங்கள்ல இப்படி காட்சி வரும். அப்படி சொல்லுவத அந்த படுத்து கொண்டு இருக்கிறவர் காதலையும் அதுதான் வேதனை. அது போல வாழ்க்கையில நாம செய்த எல்லா செயல்களினுடைய நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த மரண நேரத்துல நாம் செய்த எல்லா தவறுகளும் ஒட்டுமொத்தமா திரண்டு ஞாபகத்துக்கு வரும். இப்ப அதனை போன்றதொரு கொடுமை உலகத்துல இல்லை வேறு. நம்ம வேடிக்கையா சொல்லுவார் ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர், when sorrow comes not in single but in battalion. துயரங்கள் எல்லாம் கூட்டமா தான் வரும், தனியா வராது. சந்தோஷம் மட்டும் தனியா வரும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். ஆனால் துயரம் மட்டும் ஒன்றனை அடுத்து ஒன்று, அதனை அடுத்து மற்றொன்று, அவைகளை அடுத்து பிரிதொன்று வந்து கொண்டே இருக்கு.
அது மரணப்படுக்கையில இருக்கும்போது இந்த மீள்பார்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையை நாமையே மீள்பார்வை பார்த்து அதுல இருக்கக்கூடிய கொடுமையெல்லாம் யோசிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. வெளியே போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டாம், நமக்கு நாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதுதான் மிக கொடுமை. அதனாலதான் இங்க ராமன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கையை போல் யாருக்கும் அமைந்ததுண்டா? நான் எவ்வளவு பழியோடும் என் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதனை காட்டிலும் ஒரு மோசமானது ஒரு வாழ்க்கை யாருக்கேனும் அமைவது உண்டா சொல்லிட்டு எங்கெல்லாம் நினைவுபடுத்துறான் பாருங்க. மாயை இம்மான் என எம்பி வாய்மையான் தூயன உறுதிகள் சொன்ன சொல் கோளேன், போயினேன் பெண்ணுரை மாறாது போகலால் ஆயது இப்பழிவுடை மரணம் அன்பினீர். இந்த 2 இடத்துல ராமன் சொல்லியிருக்கு. இது 2வது இடம். மாயை இம்மான், அந்த பொன்மானாக வந்த மாரீச்ச மானை, இது உண்மையான மான் அல்ல, இது அரக்கர்தம் தந்திரம்னு சொன்னான். யாரு? இலக்குவன். என எம்பி வாய்மையன், சத்தியத்தை பேசினான். கேட்டேனா? தூயன உறுதிகள் சொன்ன சொல் கொளேன், அவன் அதற்கு சான்றுகள் எல்லாம் எடுத்து காட்டினான். அவனுடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்றாற்போல் சான்றுகள் எல்லாம் காட்டி இது உண்மையான மானாக இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு. இப்ப நான் என்ன சொன்னேன்? உலகத்துல இருக்கிற எல்லா மானையும் நீ பார்த்துட்டியான்னு கேட்டேன். ஆகவே என்னை அவன் நல்வழிப்படுத்த முயன்றான், நான் கொளேன், ஏத்துக்கல, புத்தியில ஏறல, போயினேன், இந்த மான் பின்னாடியே போனேன். யார கேட்டுண்டு? பெண்ணுரை மாறாது போகல. எப்படி? இந்த பெண் உரை மாறாது போயினேன், என்னுடைய பெண் என்று கருதக்கூடிய சீதையினுடைய வேண்டுகோளை மறுக்க கூடாதுன்னு மானுக்கு பின்னாடி போனேன். சொல்லிட்டு சொன்னா, போகலால் ஆயது இப்பழிவுடை மரணம், அங்கனம் போனதால் எல்லோரும் இறப்பதற்கு நான் காரணமாகிட்டேன். வாலிக்கு அறிவுரை சொல்லும் போது, மன்னிக்கணும், வாலி இறந்ததன் பின் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்லும் போது ராமன் இதே காத்த சொல்ற, மங்கையர் பொருட்டால் எய்தும் மரணம் மாந்தர்க்கு சங்கையின்று உணர்தி, இன்னும் அங்கவர் திறத்தினானே அல்லலும் அழிவும் எங்களில் காண்டி இதனின் வேறு உறுதி உண்டு. பெண்களினால் ஆடவருக்கு மரணம் ஏற்படும் என்பதை உறுதியா நம்பு. இது வாலியின் செயலாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெண்களினால் தான் நான் துன்பம் அடைந்து காட்டிற்கு வந்து காட்டில மனைவியை இழந்து தவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே அன்று சீதை அந்த மானை கேட்க நான் மறுத்திருந்தால் ராவண யுத்தம் அங்கேயே முடிஞ்சிருக்கும், பஞ்சவடியிலே ராமாயணம் முடிஞ்சிருக்கும். அப்போ பெண் உரை மாறாது போகல, என்னுடைய சீதை கேட்டாள் என்பதற்காக அவள் சொன்ன சொல்லுக்கு மறுப்பு கூறாது உண்மையை சொன்ன லக்குவனையும் தள்ளி வச்சுட்டு நான் மான் பின்னாடி போனேன். போனதற்கு தண்டனை, அப்படி போனதால இப்பழிவுடை மரணம் உண்டாயிற்று. இந்த மரணம் எல்லோரும் இறப்பதற்கும் அதனால் எனக்கு ஒரு பழியும் ஏற்பட்டது. என் தப்பு இது. கண்டனன் ராவணன் தன்னை கண்களால் மண்டு அமர் புரிந்தனன், வலியின் ஆறுயிர் கொண்டிலன் உறவியலாம் கொடுத்து மாள நான் பண்டுடை தீவினை பயந்த பண்பினான். இப்ப இருக்கிற நிலைமைக்கு சொல்றேன். ராவணன் தன்னை கண்களால் கண்டனன், ராவணனை என் கண்களால பார்த்தேன். வலியின் மண்டு அமர் புரிந்தனன், அவனோடு வலிமையால் நெருங்கிய போரையும் செய்தன். பண்டுடை தீவினை பயந்த பண்பினால், பழைய என் தீவினை பயனால் உறவு எல்லாம் கொடுத்து நான் மாள, என் உறவாக உள்ள எல்லோரையினது உயிரையும் பறிகொடுத்து நான் இறக்கும்படி ஆறுயிர் கொண்டிலன், அவன் ஆறுயிரை கொள்ளாது விட்டேன். முதல் நாள் யுத்தத்திலே அவனை முடிச்சிருக்கணும், செய்யல. அன்றே அவனை கொன்று இருந்தேன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும், அதையும் நான் செய்யல.
இப்பொழுது என்னை சார்ந்த அரிய நண்பர்கள், தம்பி இவர்களது உயிரெல்லாம் போவதற்கு நான் காரணமாகிட்டேன். நான் எந்த ஒரு இடத்திலும் போருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணது. எவ்வளவு பெரிய தப்பு. இதெல்லாம் தான் இடர்பாடு ராமகாதையில. ராமகாதையில எங்கெல்லாம் ராமன் தன்னை மானுடனாக எண்ணி ஒரு சுய விளக்கம் கொடுக்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் ராமன் அழகாக சிக்கி கொள்ளுகிறான். ஆனா ஒரு உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இவன் அருளாளனாக இருப்பதினால்தான் தன்னுடைய தவறுகளை எல்லாம் வெளியே எடுத்து பேச. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழமொழி என்ன? வென்றவர்களினது விவரங்களை சொல்லுவதுதான் வரலாறு என்று. The history always for the winning people. தோற்றவர்கள் அவர்களை பற்றின எந்த செய்தியும் இருக்காது. ராமனை போன்றவர்கள் தாங்கள் தோல்வியை பெற்றதற்கும் அந்த தோல்விக்கு காரணம் தாங்களே என்று உணர்ந்து வெளியே வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஏனைய பிறரை காட்டிலும் மேலானவர்கள்னு தெரிகிறது. என்னால் இந்த எல்லாம் நடந்தது, அதற்கு நான் என்ன செய்வது, வருந்துகிறேன், அதற்கு பதிலாக நான் மரணத்தை சந்தித்து இருக்கலாம் என்று ஒருவன் தன் நிலைக்காக வருந்தி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறான்னா இப்ப எந்த அளவினுக்கு அவன் உள்ளத்துல வருத்தமும் அதே நேரத்துல தெளிவும் இருக்கணும்னு பார்க்கும். இந்த இடத்துல ராமனினுடைய கதாபாத்திரம் வீழல. தன்னால் தான் இத்துணை துன்பமும் நடந்தது, தான் ஒருவனே அதற்கு காரணம், என் அறியாமை, என் மனைவி சொல் கேட்டது, என் சகோதரன் சொன்ன சொல்லை கேட்காமல் விட்டது, வாய்ப்பு கிடைத்த பொழுது ராவணனை அப்பொழுதே முடித்திருக்கணும், அப்பொழுது முடிக்காமல் அவனை விட்டது, இது எல்லாம் என் தப்பு. தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு. இன்று வரைக்கும் மானுடர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கலே என்னன்னா தவறை ஒற்றுக்கொள்ளுதலில் எப்பொழுதும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்த தவறினுக்கு காரணங்களை சொல்லுவார்களே ஒழிய அது தவறு என்று ஏற்றுக்கொண்டு இனி இது போன்றதாகிய தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுகிறேன் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார். ஏனென்றால் தவறு என்று சுட்டப்பட்டு விட்டால் அது தங்களினுடைய திறனுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு பெரியதோர் தலை குனிவுன்னு இவர்களா நம்புகிறார்கள். இல்லை, தவறை ஒற்றுக்கொள்ளுவதை போல ஒரு அழகான தகுதி எதுவுமே கிடையாது. பொது விஷயங்கள்ல சொன்னா புரியாது. கல்லூரியில பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்ததுனால மாணவர்கள் ஏதாகிலும் சில கேள்விகள் கேட்பார்கள். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை காட்டிலும் நம்மிடம் கற்கக்கூடிய மாணாக்கர்கள் நம்மின் அறிவை காட்டிலும் பெரிதான அறிவு உடையவர்கள்னு நம்பணும் எந்த ஒரு ஆசிரியரும். என்ன காரணம்னா நாம ஒரு பாடத்தை ஒரு வழிப்பாதையில சிந்தித்திருப்போம். அவர்கள் வகுப்புல 40 பேர் 50 பேர் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான நிலையில சிந்தித்து அவர்கள் கலந்து பேசுவதால அவர்களுடைய லேட்டரல் திங்கிங் ரொம்ப பெருசா இருக்கும். நாம எதிர்பார்க்காத விதத்துல அண்மை காலத்துல ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை சொல்றேன், அப்பதான் புரியும். வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பேரன், ஒரு 8 வயசு நிரம்பிய பேரன், அவனை அழைத்து கொண்டு தாத்தா என்ன பண்ணிருக்கார், பேரன் வந்த உடனே மகன் மருமகள்லாம் வந்த உடனே தங்கள் குல தெய்வத்திற்கு ஒரு அபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க குலதெய்வ கோவில்ல எல்லா விதமான அபிஷேகங்களும், இளநீர், தேனு, தயிர், பஞ்சாமிர்தம் எல்லாம் அபிஷேகத்தெல்லாம் பார்த்து ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்த உடனே என்ன செய்வார்கள், தீபாராதனை காட்டி அதை சேவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் நீர் ஊற்றி அடுத்த அபிஷேகம் செய்து எல்லா அபிஷேகமும் முடிந்ததன் பின் திரையிட்டு இந்த சாமிக்கு ஒப்பனை செய்வார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த 8 வயது பேரன் கேட்டான்னு, நம்மை காட்டில் அறிவு அதிகமா இருக்குன்றதுனால குளிக்கும் போது எல்லோரும் பார்க்கிற மாதிரி செய்யறாங்க இந்த சாமிக்கு, ட்ரெஸ் மாத்திக்கும் போது ஏன் மூடுறாங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது?
உடனே தாத்தா தடுமாறி போனார். உடனே நான் வேடிக்கையா அருகில் இருந்ததுனால சொன்னேன், அவனை கூப்பிட்டு, ஒன்றும் இல்லை, பொது இடத்துல குளிக்கிறத எல்லோரும் பார்ப்பார்கள் அல்லவா, நீ நீச்சல் குளத்துல போய் குளிக்கிற, கடல்ல போய் குளிக்கிற, உனக்கு உண்டான நீச்சல் உடையை போட்டுக்கொண்டு கடல்ல நீச்சல் குளத்துல எல்லாம் குளிக்கிற, அதை எல்லோரும் பார்க்கிறார்கள், நீச்சல் கற்றுக்கக்கூடிய இடத்துக்கு போற, உன்னை போன்று சக வயது உடைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த நீச்சல் குளத்துல ஒன்றாக நீச்சல் அடிக்கிறார்கள், அதை எல்லோரும் சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீச்சல் அடித்து முடித்ததன் பின் உன் உடை மாற்ற எங்கு போகிறாய்? தனி இடத்துக்கு தானே போற. அங்க யாரும் நாம் இது பொது இடத்துல தானே எல்லோரும் அறிய நீச்சல் அடித்தோம், ஆகவே பொது இடத்துல ஆடையை மாத்திக்கலாம்னு உன்னால மாத்திக்க முடியுமான்னு கேட்டேன். உனக்கு ரொம்ப நிறைவு வந்துட்டது, வெல் செட் தாத்தான்னு ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் மக்கள் சிறார்களுக்கு எதனையும் பகுத்து ஆராயணன்ற புத்தி இருக்கு. நாம எதிர்பாராத விதத்திலிருந்து அவர்கள் கேள்வியை கேட்பார்கள். அப்படி கேட்டால், இந்த மாதிரி பையனை போல கேட்டால், தெளிவா அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல விடை தயாரா இருந்ததுன்னா சொல்லிடணும். இல்லை என்றால் எனக்கு இப்போதைக்கு தெரியவில்லை, இதை பார்த்து வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தோம். இல்லை என்றால் அந்த மாணாக்கன் அந்த கணத்தில் இருந்து உங்களை மதிக்கிறத விட்டுடுவோம். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீச்சரா இருக்கணும்னா தெரியாதத வகுப்புல தயக்கம் இல்லாமல் தெரியாதுன்னு ஒத்துக்கணும். அங்கு தெரிந்தது போல் பாவனை செய்து தவறான உதாரணங்களை கொடுத்துடக்கூடாது. உடனே அந்த பையனுக்கு தெளிவா தெரியும் இவர் தடுமாறுகிறார். இதை நான் இன்னைக்கு சொல்லல, ஜான்சனினுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க தெரியும். ஜான்சன்றவர் ஆங்கில பேரறிஞர். அவர் தான் ஆங்கிலத்துல முதல்ல அகராதிய உருவாக்கினார், டிக்ஷனரிய. அவர் படிக்கிற காலத்துல பெரிய ஆளுமை. அவர் பெரிய ஆளுமைனாக்க ஒரு 500 பக்கம் நிரம்பின ஒரு புத்தகத்தை ஒரு பார்வையிலேயே அப்படி பேஜா படிச்சுட்டு போயிடுவார். அந்த போட்டோகிராபிக் மெமரி அவரது, அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர். அவர் தன்னுடைய வாழ்நாள்ல பள்ளியில படிச்ச பொழுது தன்னுடைய ஆசிரியர்களை பத்தின மதிப்பீடு சொல்ற, ஒரு ஆசிரியரை பத்தி சொல்ற, he is a nice man but not a worthy teacher அப்படின்னு தூக்கி வாரி போடும். அதை நீங்கள் படிக்கும் போது ஒரு அச்சமாவே இருக்கும். எப்படி ஒரு மாணவன் இப்பாரு ஒரு ஆசிரியரை பற்றின ஒரு முடிவுகளை தருகிறன்னா, எல்லா மாணவர்களுக்கும் அந்த முடிவு உண்டு. சிலர் சொல்ல தயங்குவார்கள், சில இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று தவிர்ப்பார்கள், ஓரிருவர் தான் தெளிவா பேசுவார். இது ஒரு பெரிய அனுபவம் ஆசிரியர் தொழில். அதனால ஒரு நல்ல தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் செய்த தவற வெளிப்படையாக சொல்லி ஒற்றுக்கொள்ள, அப்பொழுதுதான் அவன் தலைமையின் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும். தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய இயலாமையையும் எந்த தலைவன் மறைக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவனது தலைமையை அவன் கீழ் உள்ளவர்கள் ஐயப்படுவார்கள். இவனது அறிவு உண்மையான அறிவுதானா அல்லது நம்ம ஏமாற்றுவதற்காக தெரிந்தவன் போல நடிக்கிறானான்ற சந்தேகம் வந்துடும். கம்பன் ரொம்ப அழகா யோசிச்சு எடுத்த இடம் அதெல்லாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரம்பொருளான ராமனை பற்றி நான் கதை சொல்ல வந்தேன்னு முன்னாடியே சொல்லிட்டான். அப்படி சொன்னவன் எங்காயிலும் ஒரு இடத்துல ராமனுக்கு தடுமாற்றம் வந்த இடத்துல ராமனே அதை ஏற்றுக்கொள்ளுவது போல ஏன் சொல்லணும்? என்ன பரத்துவத்தை உடையவனாக இருந்தாலும் அவன் மாந்தரோடு மாந்தராக பழகுகின்ற பொழுது அதனால் தோன்றக்கூடிய தன் இயலாமை, தன் அறியாமை, இவைகளை ஒத்துக்கொண்டே ஆகவே. அதுதான் பெரிய மனிதத்தனம். பெரிய மனிதத்தனம்ன்றது என்னன்னா
வள்ளுவர் பேசுவார் பாருங்க, தோல்வி துளையல்லார் கண்ணும் கோளல். உங்களினுடைய தோல்வியை உங்களுக்கு சமமில்லாதவர்கள் இடத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு இது தெரியவில்லை, நான் இதை சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று ஒத்துக்கொள்ளும். அப்பொழுதுதான் உங்களினுடைய மேன்மை எல்லாருக்கும் புரியும். நீங்கள் அதற்கு விடாப்பிடியாக சொல்லுவதே சரின்னு வாதம் பண்ண ஆரம்பித்தீர்கள்னா உங்களை பற்றின மதிப்பீடு படிப்படியாக குறையும். நான் பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கேன், நான் ஏதாகிலும் ஒரு புதிய இடத்துக்கு போய் அந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தி எனக்கு தெரியலைன்னாக்க நான் தெரிந்தது போல் பாவனை எல்லாம் செய்யறதே கிடையாது. ரொம்ப அழகா அவர்கள்ட்ட பணிவா கேட்பேன், இது எனக்கு தெரியவில்லை, why don't you educate me, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்து. நான் பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கேன், என்னை இதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் எனக்கேன் இதை கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் நெகிழ்ந்து போவார்கள். இது நடந்த உதாரணம் ஒன்று சொல்றேன். என்னிடம் சில மாணாக்கர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள் முனைவர் பட்டத்துக்கு. அவர்களினுடைய அந்த கடித போக்குவரத்துல ஒரு குறிப்பிட்ட கடிதத்துல பல்கலைக்கழகத்தினுடைய அந்த முனைவர் பட்டத்திற்கு உண்டான பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒரு பதிவாளர் கிட்ட கையெழுத்து வாங்கல. அத நேர்ல தான் போய் வாங்கணும். சரி, என்னுடைய மாணாக்கர் நால்வரையும் அழைத்து கொண்டு நானும் போயிருந்தேன். போன உடனே பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைவர் இருப்பார், கண்காணிப்பாளர் இருப்பார், சூப்பரண்டன்ட், அவரை தான் நீங்க பார்க்கணும். நாங்கள் சென்ற பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்மணி அந்த பொறுப்புல இருந்தாங்க. ஆமாங்க, இந்த கையெழுத்து விட்டு போயிற்று, உண்மைதான், அதனாலதான் இந்த சிக்கல் மாதிரி துணை பதிவாளர் இப்ப வந்துருவார். வந்த உடனே நான் இதுல நோட் போட்டு விடுறேன், அது அவர் டேபிளுக்கு போகும், அவர் பார்த்த உடனே கையெழுத்து போட்டுடுவார். நீங்க கொஞ்சம் எங்கன்னா போய் உணவெல்லாம் உண்டுட்டு மதிய நேரத்துக்கு வாங்க, சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த பொழுதே அந்த துணை பதிவாளர் தன்னுடைய இருக்கையில வந்து அமர்ந்தார். உடனே என்னுடன் வந்த ஒரு மாணாக்கி அந்த கண்காணிப்பாளர்கிட்ட பார்த்து, துணை பதிவாளர் வந்து விட்டார், கண்காணிப்பாளர் சொன்னார் தெரியும் அப்படின்னு. அதோடு இந்த மாணாக்கி வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கலாம். அடுத்த வார்த்தையை சொன்னார், அடுத்த டேபிள்ல தானே அவர் இருக்கார், நீங்க இதை கொடுத்து கையெழுத்து வாங்கிடலாம். உடனே அந்த கண்காணிப்பாளருக்கு கோபம் வந்தது. எதை எப்பொழுது கொடுத்து கையெழுத்து வாங்க வேண்டும்னு எனக்கு தெரியும், அது நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டாம். அதனால நான் சொன்னதுதான், போயிட்டு உணவை முடித்து கொண்டு உணவு வேலை முடிந்த பின் வாருங்கள், இது இருக்கும் அப்படின்னு. கூட வந்து என் மாணாக்கிக்கு அப்படியே முஞ்செல்லாம் சுருங்கி போச்சு. நான் இதை பார்த்த உடனே அந்த நிலைமையை சரியாக்கணும்னு சொல்லிட்டு, அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் எல்லாம் அறியாமல் பேசிவிட்டார்கள், அது தவறுதான், அதை பொருட்படுத்த வேண்டாம், அதனால இது எவ்வாறு என்று எனக்கு நீங்க கைண்ட்லி why don't you educate meன்னு கேட்டேன். அவ்வளவுதான். உடனே அவர் எழுந்தார் சேரை விட்டு. அந்த பெண்மணி, என்னங்க ஐயா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க, நீங்க வாங்க அப்படின்னு என்னை கைப்பிடியாக அழைத்து சென்ற அந்த துணை பதிவாளர்கிட்ட நிறுத்தி, இவர் பேராசிரியர், இதற்கு வந்திருக்கிற கையெழுத்த போடுங்கன்னு போட்டு அவரே சீல் எடுத்து அதில் குத்தி கொண்டு எங்களை அழைத்து கொண்டு பதிவாளர்கிட்ட போயிட்டு அதை காண்பித்து அவர் ஒப்புதல் வாங்கி உடனுக்குடனாக எங்கள் சிக்கலை தீர்த்து வைத்தார். நான் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், why don't you educate me? தலைமை பொறுப்புக்கு வரணும்னா முதல்ல நம்மை காட்டிலும் படிநிலையில குறைந்தவர்கள்ட்ட ரொம்ப பெருந்தன்மையாக அறியாதவன் போல நடந்துக்கும். இது என் கருத்துல வள்ளுவர் கருத்து. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெரிய வெற்றியெல்லாம் பெறணும்னா பணிவோடு நம்மை காட்டிலும் சிறியவர்களாக இருந்தாலும் பணிவோடு அவங்க கிட்ட போய் நடக்கும். இப்ப நம்மெல்லாம் சில நேரங்கள்ல சில வம்பு பண்ணுவோம். ஒரு 5 வயது 6 வயது குழந்தைகள்கிட்ட போயிட்டு
நாம ரொம்ப பெரியவர் என்பது போல, என்னடா எங்கடா போயிட்டு வந்திருக்கேன்னு கேட்போம். கடைக்கு போயிட்டு வரேன்டான்னு அவன் திருப்பி பதில் சொல்லுவான். அவனை போயிட்டு வாடான்னு நீ ஏன் கூப்பிட்ட? அவன் இதுதான் பதில் போல இருக்கு. அதே டாவை நம்ம கிட்ட போடும். நம்மை காட்டிலும் சிறியவன்னா அவங்கள ரொம்ப மரியாதையா சொல்லணும். வாங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா அவன் நின்று நிதானமா மரியாதையா பதில். இது எல்லாம் பண்பாட்டின் அடிப்படையில தொடர்ந்து பழக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு. ராமன் உணர்ந்து பேசி, இந்த தவறை நான் செய்திருக்க கூடாது, செய்தாயிற்று. எங்க நான் பெருந்தன்மையை காட்ட வேண்டுமோ அங்க காட்டல, எங்க காட்டி இருக்க கூடாதோ அங்க காட்டின, எல்லா கட்டத்தையும் அனுபவிச்சுட்டேன். சொல்லிட்டு கடைசியில சொல்றான், தேவர்தம் படைக்கலம் தொடுத்து தீயவன் சாவது கண்டும் என்று இளவல் சாற்றவும் ஆவதை இசைந்திலன் அழிவது என்மையின் மேவுதல் உருவது ஓர் விதியின் வெம்மையால். இளவல் தேவர் தம் படைக்கலம் தொடுத்து, என் தம்பி பிரம்மதேவர் தம் படைக்கலத்தை தொடுத்து தீயவன் சாவது காண்டும் என்று சாற்றவும் தீயவனாகிய இந்திரஜித்து சாவதை காண்போம் என்று கூறவும் சொன்னா இலக்குவன். நீ பிரம்மாஸ்திரத்தை எடுங்க. என்மையின் அழிவது மேவுதல் உருவது ஓர் விதியின் வெம்மையால், என்னிடத்தில் அழிவு பொருந்துதற்கு காரணமான ஒரு விதியின் கொடுமையால் ஆவதை இசைந்திலன் பொருத்தமான அச்செயலை உடன்படாது போயினன். இந்த போர்க்களத்திலையும் சொன்னான், இலக்குவன் சொன்னான், இந்த இந்திரஜித்தன் ஏற்கனவே நாகாஸ்திர கனையை அனுப்பித்து நம்ம எல்லாம் கஷ்டப்படுத்திட்டான். ஆகவே ராமா நீ பிரம்மாஸ்திரத்தை எடு, இவன் கதையை முடின்னு அவன் சொன்னான். அதை கூட நான் கேட்கல. இவன் ஆயுள் எண்ணினால் முடியக்கூடிய ஒன்று அல்ல, விதி அவ்வாறு இல்லை. இந்த இந்திரஜித்தனை நான் அழிக்க கூடும் என்கின்ற விதி இல்லை. ஆகவே நான் பிரம்மாஸ்திரத்தை எடுக்கல. இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருந்தால் இந்திரஜித்தனால் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஆகவே இலக்குவன் சொன்னதை நான் போர்க்களத்தினுக்கு உண்டான அந்த அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் இருந்தேன். இல்ல இந்திரஜித்தன் என்னால் சாவதற்கு உண்டான விதியை பெற்றிருக்கவில்லை, ஆகவே நான் பிரம்மாஸ்திரத்தை எய்தாலும் அவனை முடிக்க முடியாது அப்படின்னு நானே ஒதுங்கினேன். அவனை முடிக்க வேண்டாம், தடுத்திருக்கலாம் இல்லையா? அவன் தொடுத்த பிரம்மாஸ்திரத்தை இவனை அழிச்சிருக்க, அவனை அழிச்சிருக்க வேண்டாம், அவன் ஆயுதத்தை அழிச்சா போதும். இப்ப நம்ம நாட்டுல அண்மையில நடந்த போர்ல பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நாம் என்ன செய்தோம்? மக்கள் வாழக்கூடிய, வீரர்கள் இருக்கக்கூடிய, படைத்தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில போய் தாக்குதலையே செய்யல. எங்கெல்லாம் இராணுவ தளவாடங்களும் எங்கெல்லாம் அணு ஆயுதம் பற்றின ஆய்வுக்கு உண்டான பொருள்கள் சேகரிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அந்த இடங்களாக பார்த்து நாம தாக்கினோம். பாகிஸ்தான்ல அங்க யாரையும் நாம கொல்லல. அவர்கள் இனி இந்த ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத அளவுல அந்த ஆயுதங்களை அழிச்சோம். அதே போல ராமன் பிரம்மாஸ்திரத்தை முன்கூட்டியே எய்திருந்தால் இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை கையாளக்கூடிய தகுதியை இழந்திருக்கும். சார், வரலாற்று உண்மைகள் இதெல்லாம். வேலு நாச்சியார்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார், மிகப்பெரிய வீராங்கனை. கணவன் முத்துவடுகநாதன் இறந்ததன் பிறகு அந்த நாட்டை மிகப்பெரிய அளவுல காப்பாற்றியவர். ஆங்கிலேயரிடமிருந்து தங்கள் நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக திப்பு சுல்தானிடம் சென்று அவர்கள் மொழியில பேசி படைப்பிரிவை கொண்டு வந்தார். 6 மொழி நன்றாக பேசத்தில் ஒரு பெண்மணி, அந்த காலத்தில் இருந்த மிகச்சிறந்த வீரப்பெண். அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் பெரும் படையோடும் அந்த படைக்கு உண்டான வெடிபொருள்களோடும் வந்தார்கள். அந்த வெடிபொருள்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால்
வேலு நாச்சியாரினுடைய எல்லை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆனால் மாறாக நடந்ததென்ன? வேலு நாச்சியாரிடம் இருந்த ஒரு படை தலைவி பெண்ணு, குயிலின்னு பேர், தன் உடம்பிலே தீயை வைத்துக் கொண்டு அந்த இராணுவ தளவாடங்கள் இருந்த இடத்துல போய் குதிச்சான். அத்துணை வெடிபொருள்களும் ஒரே இடத்துல வெடித்து அந்த வெடிபொருள்கள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு பயனில்லாமல் போயிற்று. இப்ப எதிரியை அழிப்பதை காட்டிலும் எதிரியின் ஆற்றலுக்கு துணையாய் நிற்கக்கூடிய அந்த வெடிபொருள்களை, ஆயுதங்களை அழிச்சாலே போதும். ராமன் அதை செஞ்சிருக்கணும், செய்யலேன்னு வருத்தப்பட்டு. இத்தனைக்கும் இலக்குவன் சொன்னா, நீ பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்தன் பால் எய்து விடுங்க. அந்த பிரம்மாஸ்திரத்துல அவன் தடுத்திருப்பான். ஆனால் ராமனால் எய்யப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் ஆற்றலுக்கு முன் இந்திரஜித்தனுடைய பிரம்மாஸ்திரம் எடுபடாது போயிரும். இதையும் நான் செய்யாமல் விடுத்தேன். நின்றிலன் உடன் நெறிப்படைக்கு நீதியால் ஒன்றிய பூசனை இயற்ற உண்ணினேன். பொன்றினர் நமரெல்லாம் இளவல் போயினான் வென்றிலன் அரக்கனை விதியின் மேன்மையர். சரி, பிரம்மாஸ்திரத்தையோ எய்யல. சரி, இவர்கள் போர் செய்த போது உடனாக நின்று போற செஞ்சிருக்கணுமா இல்லையா? நாங்க போர்க்களத்திலேயே இல்ல, உடன் நின்றிலேன். என் தம்பியோட போர்க்களத்துல உடனாக நின்று இந்திரஜித்தனை நான் எதிர்க்கல. எவ்வளவு பெரிய தப்பு! எரிபடைக்கு நீதியால் ஒன்றிய பூசனை இயற்ற உண்ணினேன். எரிகின்ற படைக்கலன்களுக்கு முறைமைப்படி பொருந்திய பூஜையை செய்ய கருதினேன். அதுவா முக்கியம்? ஆகவே நமரெல்லாம் போன்றினர், நம்மவர்களெல்லாம் இந்த போர்க்களத்துல நான் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் போனதினால், இந்த போர்க்களத்தினுடைய ஆற்றலை உணராது போனதினால் நம்முடைய வீரர்கள் எல்லாம் இறப்பதற்கு நான் காரணமானேன். இளவல் வென்றிலன் அரக்கனை விதியின் மேன்மையால் போயினன். என் தம்பியும் அரக்கனாகிய இந்திரஜித்தனை வெல்லாமல் தீவினை மிகுதியால் இறந்து போயினான். எல்லோரினுடைய இறப்பினுக்கும் நான் ஒருவனே காரணமான. ஒவ்வொரு நிலையிலும் நான் எந்த ஒரு உடன்பாடான செயல்களை செய்யாமல் போனேன். என் தவறு அது. இதெல்லாம் ஒற்றுக்கொள்ளுதற்கு பெரிய மனது வேணும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப வேடிக்கையாக ஒரு கருத்து உண்டு. நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறது. பிற மதத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களும் ஆயுதம் வைத்தில்லை. இத பிற மதத்தவர்கள்லாம் நம்ம ஏளனம் செய்தற்கு, உங்கள் தெய்வங்கள் எல்லாம் ஆயுதம் இல்லாமல் இருக்கின்றனவா, தெய்வம் என்றால் ஆயுதம் எதற்கு? அதற்கு ஒரு அழகான கவிஞர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். கவிஞர் கண்ணதாசன், ஒன்றுமில்லை, பிற மதங்கள் எல்லாம், அந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் எல்லாம் தங்கள் தெய்வங்களை தாங்கள் நம்பவில்லை. அதனால்தான் தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு பதிலாக தங்கள் கைகளிலே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எல்லா விதத்திலும் அழிவை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்திய தத்துவத்துல தெய்வங்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்து நமக்கு என்ன இடையூறு வந்தாலும் இந்த தெய்வங்கள் நம்மை காப்பாற்றும்னு நம்புகிறோம். ஆகவே நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தெய்வத்தின் மீது. ஆனால் பிற மதத்தவர்கள் தங்கள் தெய்வத்தை நம்புவதில்லை. தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு தங்களுக்குள்ளேயே தங்களை அழித்து கொள்ள ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த உண்மை ராமகாதையிலிருந்து கம்பன் வாயிலாக ராமன் புலம்புவது மூலமா கிடைக்கிறது. எங்கு நான் இருக்க வேண்டுமோ அங்கு இல்லை, என் கையில் எதுக்கு ஆயுதம்? நான் காப்பேன், இந்த போர்க்களத்துல பேரழிவினை நான் செய்வேன் என்ற நிலைக்கு என்னை நம்பி எல்லோரும் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த போர்க்களத்துல இலக்குவனோடு நான் நின்றேனா? இல்லை. இந்த படைக்கலன்களை எவ்வாறு எல்லாம் இயக்குவது, அதற்குண்டான சிறப்பு பூஜை செய்ய போனேன். அதுவா முக்கியம். அதனால் இந்த இந்திரஜித்தனை என்னால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அவனது ஆயுதத்தினால் நாம் அனைவரையும் இழக்கக்கூடிய நிலைக்கு நான் காரணமாகிவிட்டேன்.
ஆகவே இலக்குவனாலும் இந்திரஜித்தனை வெல்லாமல் போயிற்று. ஈண்டு இவன் இருந்து இவை இயம்பும் ஏழைமை வேண்டுவது அன்று இனி அமரின் வீடிய ஆண்தகை அன்பரை அமரர் நாட்டிடை காண்டலே நலம் பிற கண்டது இல்லையா. ஈண்டு இவன் இருந்து இவை இயம்பும் ஏழைமை வேண்டுவது அன்று. இப்பொழுது இங்கே இருந்து நடந்தவற்றையெல்லாம் நினைத்து நான் புலம்புவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அன்று ராமன் உணர்கிறான். இனி அமரின் வீடிய ஆண்தகை அன்பரை, இந்த போர்க்களத்தில் இறந்துபட்ட ஆண் தகைமைக்கு உரியவர்களாகிய இலக்குவனை ஏனைய பிற படை வீரர்களை அமரர் நாட்டிடை காண்டலே நலம் பிற கண்டது இல்லையால் நானும் இறந்து போய் வீர சொர்க்கத்திலே அவர்களை போய் காணுவதே நல்லது. இனி எனக்கு வேறு வழி இல்லை, நானும் இறக்கப் போகிறேன்னு விளக்கம். எவ்வளவு புலம்பி என்ன பிரயோஜனம்? நான் செய்த தவறுகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி என்ன நடக்க போகிறது? அவ்வாறு சொல்லுவதனால் யாரேனும் உயிர்த்தி அழப்போகிறார்களா? இல்லை. ஆகவே என்னால் இவர்கள் அனைவரும் இறந்தார்கள், நானும் இனி இறந்து இவர்கள் அனைவரையும் வீர சொர்க்கத்துல பார்த்து கொள்ளுகிறேன், நானும் என் வாழ்க்கையை முடித்து கொள்ள முன் வருகிறேன் ராமன் வந்தான். என்ன வெறுப்போடு சொன்னான் பாருங்க. எம்பியை துணைவரை இழந்த யான் இனி வெம்பு போர் அறக்கரை முறுக்கி வேர் அறுத்து அம்பினில் ராவணன் ஆவி பாழ்படுத்து உம்பருக்கு உதவி மேல் உருவது என் அரோ அசை. பொருள் இல்லை. என் போர்க்களத்தில் ஆனான தம்பியே போயிட்டான். எம்பியை துணைவரை இழந்த யான், என் தம்பியாகிய இலக்குவனையும் எனக்கு போருக்கு துணையாக வந்த அத்தனை வானர தலைவர்களையும் இழந்தாச்சு. இனி வெம்பு போர் அறக்கரை முறுக்கி வேறறுத்து, அவர்களெல்லாம் இறந்ததற்கு பிறகு இந்த அரக்கர்களோடு நான் சண்டை போட்டு மனம் வெதும்ப செய்து போரிலே அரக்கர்களை அடியோடு அழித்து அதனால் நான் பெறப்படுவது என்ன? ஒண்ணுமில்லை. அம்பினில் ராவணன் ஆவி பாழ்படுத்து, என் அம்பினால் ராவணன் உயிரையும் எடுத்து உம்பருக்கு உதவி மேல் உருவது என் தேவர்களுக்கு உதவி செய்து யான் இனி அடைய போவது என்ன? ஒண்ணுமில்லை. தேவர்களுக்கு உதவுதெல்லாம் வேற. இந்த போர்க்களத்தில் அநியாயமா தம்பி இழந்துட்டேன்னு, எனக்கு உதவ வந்த வானர படைத்தலைவர் அனைத்தையும் இழந்துட்டேன்னு, இனிமே நான் எதுக்கு போர் செய்யணும்? இதனால் என்ன பயன்? இனி யாருக்காக நான் வாழணும்? இல்லை, இனி நான் ராவணனை கொன்றதினால் தேவர்களுக்கு நன்மை கிடைக்கும்னா எதுக்கு அந்த தேவர்களுக்கு அந்த நன்மை? எனக்கு கிடைக்காத, என் தம்பியை காப்பாற்ற இயலாத, எனக்கு துணை வந்த வானரர்களை காப்பாற்றாத இந்த போர் நான் இனிமே எதுக்கு செய்யணும்? எல்லாம் என் முன்னே அழிந்து போனார்கள். நீ யாருக்காக இந்த போர் செய்யணும்? சில நேரம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு அதீதமான வெறுப்பு ஏற்படும் வாழ்க்கையில். நாம் யாருக்காக இனி வாழ வேண்டும் ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரியான ஒரு டைட் கார்னர்ல போய் மாட்டிக்கொண்டவர்கள் பல பேர் இருக்காங்க. நாமே நம்முடைய வாழ்நாள்ல இது போன்றதாகிய சூழலை பார்த்திருக்கோம். அதனால ராமனுக்கு அந்த மாதிரியான ஒரு இருட்டு நிலை, என்ன செய்வதுன்னு தெரியல. இனி யாருக்காக நான் போர் செய்யணும்? யாருக்காக நீ வாழணும்? நான் இனிமே அயோத்திக்கு போன என்னை யாரேனும் மதிப்பார்களா? அடுத்த கவலை என்ன, உங்கூட அனுப்பிச்ச அத்தனை பேரையும் அழிச்சுட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்கிய. அடுத்தது அவன் கேட்கிறான் பாருங்க. இளையவன் இறந்த பின் எவரும் என் எனக்கு அளவு அரு சீர்த்தியன் அரண் என் ஆண்மையன் கிளை ஒரு சுற்றம் என் அரசியன் கேண்மையன் விளைவுதான் என் மறை விதி என் மெய்மையன். எத்தனை கேள்வி பாருங்க. இளையவன் இறந்த பின் எனக்கு எவரும் என் தம்பியே போயிட்டான், இனி எவனுக்காக நான் வாழணும்? மற்றவர்கள் எல்லாம் எனக்கு பொருட்டே அல்ல. எவராயிருந்தாலும் அவர்களுக்கு என்ன பயன்? மற்றவர்களுக்காக நான் என் உடன் வந்து தன் வாழ்நாளை முழுவதும் எனக்காகவே செலவிட்ட என் தம்பியை இழந்துட்டேன்.
ஒரு பெரிய கர்ம வீரனை இழந்து விட்டேன். இனி நான் யாருக்காக வாழணும்? நீ மற்றவர்களை எதற்காக நான் காப்பாற்றணும்? அளவரு சீர்த்தி என் அரண் என் ஆண்மை என் எல்லையற்ற புகழ் இனிமே எனக்கு எதுக்கு? ராவணாதியர்களை ராமன் தனித்து கொன்றான்ற புகழ் எனக்கு எதுக்கு? அறம் எதற்கு? ஆண்மை எதற்கு? இதுக்குதானா என் ஆண்மை? இவர்களை எல்லாம் போர்க்களத்துல இறக்க பார்த்திருந்ததுதான் என் ஆண்மையா? கிளையூரு சுற்றம் என் அரசி என் கேண்மை என் என்னுடைய சுற்றம் எனக்கு இனி எதற்காக? நான் எதற்கு இனி அரசனாக இருக்க வேண்டும்? எனக்கு உண்டான மித்திரர்கள் நண்பர்கள் எதற்கு? விளைவுதான் என் மறைவிதி என் மெய்மை என் ஏற்பட போகும் விளைவுகள் என்னவா இருக்கட்டுமே, எனக்கு அதனால என்ன பயன்? வேத விதி வேதம் எல்லாம் என்னத்தை சொல்லி கொடுத்தன? சத்தியம் நிலைக்கும் நின்னதா? அது போல மெய் நெறிதான் எதற்கு? தர்மம் தவறாதவனுக்கு துன்பம் வராதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையா? இவைகளெல்லாம் என்ன பயனை தந்தன? எனக்கு ஒன்றும் பயனை தரல. ஆகவே நானும் இறந்து விடுகிறேன். எனக்கு யார் ஒருவராலும் இனி எந்த பயனும் இல்லை. இரக்கமும் பாழ்பட எம்பி ஈறு கண்டு அறக்கரை வென்று நின்று ஆண்மை ஆழ்குவனேல் மரக்கண் வன் கல்வானே வஞ்சனேன் இனி கறக்குமது அல்லது ஒரு கடன் உண்டாகும். இந்த துன்பச் சூழலுக்கு இணையே கிடையாது. இரக்கமும் பாழ்பட எம்பி ஈறு கண்டு, இரக்கம் எனும் பண்பு கெட்டொழியும் படி என் தம்பியின் இறுதியை கண்டுவிட்டேன். அவன் சாகரத்தை பார்த்துட்டேன். எனக்காக வாழ்ந்தவன் இப்ப எனக்காக செத்து கிடக்கிறதையும் பார்த்துட்டான். அறக்கரை வென்று நின்று ஆண்மை ஆழ்வனில், அறக்கரை இதற்கு பிறகு வென்று என் வீரத்தை பெரிதுபடுத்தி நான் காட்டுவதாக இருந்தால் அது வீரமா? வஞ்சனேன் மரக்கண் வன் கல்வனே வஞ்சகத்தன்மை உடையான் சுரக்கும் அன்பு சுரக்கும் தன்மையற்ற மரக்கண்ணை உடைய கல்வன். என் கண்ணு உண்மையான கண்ணு இல்ல, அருளினை பொழியக்கூடிய கண்ணு இல்ல, அது கண்ணு இல்ல, மரத்தினால் செய்யப்பட்ட துண்டு. அருளே இல்லாமல் இனி யாரை வெல்லுவது? வெல்லுவதனால் என்ன பயன்? எனக்காக உயிர் விட்டவர்களுக்காக நான் என்ன அருளை காட்டி இருக்கிறேன்? இனி கறக்குமது அல்லது ஓர் கடன் உண்டாமோ? இனி உலகின் முன்னே தோன்றாது ஒளிந்து கொள்வதல்லால் வேறு வழி உண்டா எனக்கு? நான் எதுக்கு வாழணும்? இனிமே நான் ராமன்ற பெருமையோட வெளியே வர முடியுமா? எவனாவது என்ன மதிப்பானா? இனிமேல் நான் ஒளிந்து வாழணும், அதுக்கு பதிலாக ஒழிந்து வாழுகிறேன், செத்து போயிடுறேன். இனி நான் வெளியே வந்தா ஒருத்தனை என்ன மதிக்க மாட்டான். நான் செய்தது போன்றதாகிய மிக கீழான அருவருக்க தகுந்த செயல் வேறு ஏதும் இல்லை. பாரு, முக்கியமான போர் நடக்குது இந்திரஜித்தனோட, அந்த நேரம் பார்த்து ராமன் லக்குவனை விட்டுட்டு போயிட்டான் பாரியான்னு நாளைக்கு சொல்லுவான். உலகம் தானே எதை வேண்டாலும் சொல்லும். அடுத்தது சொன்னான் பாருங்க, தாதையை இழந்த பின் ஷடாயு இற்ற பின் காதலின் துணைவரும் மடிய காத்து ஊழல் கோது அரு தம்பியும் வெளிய கோள் இளன் சீதையை உவந்துளான் என்பர் சீரியன். சி, இந்த ராமனுக்கு பெண்மோகம் இப்படி ஆட்படுத்த வேண்டும், இப்படி அவனை ஆட்கொண்டு அலைக்கழிக்க வேண்டும். சீதையின் மீது கொண்ட மோகம் எவ்வளவு இழி செயலை எல்லாம் செய்தற்கு அவனை தூண்டுகிறது பாரு. என்னென்ன இழி செயலாம் பட்டியலிடுறான் பாருங்க. தாதையை இழந்த பின் ஷடாயு இற்ற பின், தந்தையை இழந்த பின்னும் தந்தைக்கு இணையாக நான் கருதின ஜடாயுவையும் இழந்தேன். காதலின் துணைவரும் உடைய அன்புடைய நண்பரெல்லாம் உயிர் நீங்க பெற காத்து ஊழல் கோது அரு தம்பியும் வெளிய இரவு பகலாக காட்டினுக்கு வந்த நாள் தொட்டு என்னை எந்த விதமான வருத்தத்தினுக்கு உட்படாமல் என்னை மிக அழகாக காத்து வந்தவனும் குற்றமே இல்லாதவனும் ஆகிய தம்பி இலக்குவன் அவனும் இறந்து பட சீதையை உவந்துளான் கோளிலன் என்பார் சீரியோர். தான் மாட்டும் இரவாது சீதையை விரும்பி அவளை எப்படியாவது பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறானே இந்த ராமன் என்று என்னை அருவருக்க தகுந்த முறையிலே சீரியோர்கள், சிறந்த அறிவை உடையவர்கள் எல்லாம் என்னை ஏளனம் செய்வார். இத்தனை பேர் சத்தத்துக்கு அப்புறம் இவன் சீதையை பத்தி மறக்க மாட்டேன்றான் பாத்தியா?
அந்த சீதைக்காக இத்தனை பேர் செத்தத இவன் பொருட்படுத்தாமல் இன்னமும் சீதையை பெற வேண்டும்னு போற தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்படுறான் பாருன்னு ஊர்ல இருக்கிறவன் என்ன ஏச மாட்டான். இந்த உலகத்தோட சிக்கலே அதுதான். எப்பொழுதுமே உலகம் இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதல் என்பது வேறு. திருக்குறள். இந்த உலகம் எப்பவுமே அப்படித்தான். நாம ஏதாகிலும் ஒன்றை செயல்படுத்த முனைந்தால் உனக்கு ஏம்பான்னு கேட்கும், செய்யாமல் விட்டா கொஞ்சம் கூட ரோசம் இல்லையான்னு கேட்கும். இதான் வேடிக்கை. அதுவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு உறவெல்லாம் இருக்கு பாருங்க, இவர்களை போன்றதொரு என்ன சொல்லுவது, உடன் பிறந்து கொல்லும் வியாதிகள் வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய முயற்சியை ஏளனம் செய்வதும் அவர்கள் தான். சரி, முயலாமல் விட்டோம் என்றால் நம்மை நிந்திப்பவர்களும் அவர். இவர்களிடம் எப்படி வாழுவதுன்னே நமக்கு தெரியாது. அதனால ஒரே ஒரு வழி, என்ன வேணா சொல்லட்டும், நாம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு சொல்றோம் இல்லையா, போற்றுவார் போற்றற்றும் அன்றி புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்து என்றால் எவர் தடினும் விடேன். அப்படிதான் வாழணும். நம்ம சுற்றி இருக்கிறவனுக்காக நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை ஃபுல்லா பதில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தையே பார்க்க முடியாது. நீங்க எதை பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லு. அவன் ஒப்பீனியன் சொல்றவனுக்கு யோகிதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா என் வாழ்நாள் ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் அனுபவிச்சுட்டேன். நான் இளம் பிராயத்துல தமிழை கற்கணும்னு வந்த போது என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னை பற்றி ஏளனம் செய்ததில் அதை படிச்சுட்டு என்ன பண்ண போறேன், உருப்படாம போறேன். இவர்கள்லாம் மற்றதெல்லாம் நிறைய படிச்சு ரொம்ப பெரிய அளவுல உருப்பிட்டு உலகத்தையே புரட்டி போட்டுட்டாங்க. இதெல்லாம் தான் ஆச்சரியம். ரொம்ப நேரங்கள்ல இவற்றை யோசிக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாவற்றினுக்கும் அறிவுரையோடு ரெடியா நிற்பார்கள். அந்த அறிவுரையில ஒன்றேனும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றினார்கள்னா இல்ல. அப்படி பின்பற்றி இருந்தார்கள் என்றால் அவர்கள் மேம்பட்டு இருப்பார்கள், அதுவும் கிடையாது. அதனாலதான் இந்த உலகம் என்பர் உவந்துளான் என்பர் சீரியோர், சீர்மை உடையவர்கள் சொல்லுவார்கள். சீர்மை உடையவர்கள் இயல்பா சொல்ல மாட்டான். ராமனுக்கு அந்த பயமே அதுதான். என்னை பற்றி யாரும் நிந்தனை சொல்ல மாட்டார்கள், ஆனால் வேறு வழி இல்லாமல் இவ்வளவு நடந்ததன் பின்னும் சீதையின் பால் கொண்ட ஆர்வத்தினால மேலும் போரினை தொடர்ந்து செய்ய வேண்டும்ன்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டாயே ராமா என்று எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உத்தர ராமாயணத்துல அதான பார்க்கிறோம். நம்ம கிட்ட உத்தர ராமாயணம் கிடையாது, தமிழ் மரபுல ஏற்றுக்கொள்ளல. யாரோ ஒரு துணிவெழுக்க கூடியவன் சீதையினுடைய நடத்தையை, ராமனது செய்கையை தவறுன்னு சொன்னதுனால கருவுற்று இருந்த சீதைய காட்டுக்கு அனுப்பலையா இதே ராமன். இது வடமொழியில புனையப்பட்ட ஒரு அழகான புனைவு. அப்படியெல்லாம் இல்ல, இது வலுக்கட்டாயமாக எழுதினார்கள் மாற்று மதத்தவர்களை, மதத்தை சார்ந்தவர்கள். வால்மீகி எல்லாம் உத்தர ராமாயணம் எழுதல. அதனால ஏன் என்றால் உலகம் பல விதமா பேசும். இவைகளுக்கெல்லாம் நீங்க காது கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்மால மேலுக்கு வளரவே முடியாது, நிச்சயமா முடியாது. ஏற்கனவே சொல்லி இருப்பேன், உவே சாமிநாதையர் கும்பகோணத்துல இருந்த பொழுது அங்குதான் முதல்ல சீவக சிந்தாமணியை பார்க்கிறார். அவர் வாழ்நாள்ல முதல்ல பதிப்பித்த நூல் சிவக சிந்தாமணி. அந்த பதிப்பித்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்தார், உவே சாமிநாதரை ஏளனம் செய்து, நீ அந்தணராக இருந்தும் சமண நூலை பதிப்பித்து இருக்கிறாய, உனக்கு சமண பட்டம் ஒண்ணு கொடுக்கட்டுமான்னு ஏளனம் பண்ணினார். அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் போடணும்னு காத்திருந்தார் உவேஷா. அப்பொழுது உவேஷாவை தடுத்தாட்கொண்டவர் அந்த கல்லூரியில் இருந்த மற்றொரு பேராசிரியர். சாமிநாதன், இந்த கடிதத்துக்கெல்லாம் பதில் கடிதம் போடாதீர்கள், உலகம் பலவிதமாக ஒவ்வொருவரது முயற்சியை பேசிக்கொண்டு, அதுக்கெல்லாம் நீங்கள் உட்பட்டு பதில் போட தொடங்கினீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் இந்த பதில் போடுவதாகவே முடியும். நீங்கள் செய்ய வந்த எந்த செயலையும் செய்ய முடியாது. உவேசா தன் வாழ்க்கை வரலாறு எழுதுகிறார். அன்று அவர் தடுத்து ஆட்கொண்டார். அதனால் தான் என்னால் இத்தனை நூல்களையும் தமிழ் அன்னைக்கு கொடுக்க முடிந்தது. நீங்க உலகத்துல எதை வேணா நீங்க செய்யுங்கள்,
செய்யும் போது மறந்தும் நம்மை சார்ந்த உறவு கிட்ட, நம்மை சார்ந்த நட்பு கிட்ட போய் ஆலோசனை எல்லாம் கேட்டுடக்கூடாது. கேட்டீர்கள் என்றால் உங்களை உரு தெரியாமல், உங்களுக்கு ஏதொன்றும் தெரியாதுன்னு சொல்லி உங்களை ஒரு செயல் அற்றவர்களாக மாற்றிட்டு வெளியே போய் அதை பெருமையா வேற சொல்லிக்கிட்டு ரொம்ப அனுபவித்தாயிற்று. அதனாலதான் இந்த பகுதியை சொல்லும் போது சொல்லணும், இந்த சீரியோர் மேன்மையானவர்கள் இவ்வாறு என்னை சொல்லி, சாதாரணவர்கள் சொன்ன அவனுக்கு கவலை இல்லை, மேன்மையானவர்களும் என்னை சற்று சந்தேகப்படக்கூடிய அளவிலே இவ்வாறு சொல்லிவிட்டால் என் நிலைமை என்னன்னு கவலைப்பட்டான். அவன் கவலை எந்த அளவு தொடருகிறது என்பது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.